ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு அறிவியலில் அலகு 3 நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் அப்படிங்கிற பாடம் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த பாடத்தில் அறிமுகத்தில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. பருப்பொருள்ங்கிறது நம்மை சுற்றியுள்ள எல்லா இடங்களிலுமே இந்த பருப்பொருள் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கக்கூடிய எல்லா பொருள்களுமே பார்த்தீங்க அப்படின்னா பருப்பொருள் தான். சரிங்களா? நாம் சுவாசிக்கிற காற்று கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பருப்பொருள் தான். சரிங்களா? அதாவது காற்றுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா பல வகையான பருப்பொருள்கள் இருக்குது. சரிங்களா? பருப்பொருள் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது எடை உள்ளதும் இடத்தை அடைத்துக் கொள்ளக்கூடியது தான் பருப்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது பருப்பொருள் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது எடை உள்ளதாகவும் இருக்கும், இடத்தை அடைத்துக் கொள்ளதாகவும் இருக்கும். சரிங்களா? பருப்பொருள்ங்கிறது எடை உள்ளதும் இடத்தை அடைத்துக் கொள்வது தான் பருப்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பருப்பொருள் பார்த்தீங்கன்னா 3 நிலைகளில் காணப்படும்னு சொல்லுவாங்க. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா திண்மம், நீர்மம், வாயு அப்படின்னு இந்த 3 நிலைகளில் இந்த பருப்பொருள் காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? எல்லா பருப்பொருள்களுமே பார்த்தீங்க அப்படின்னா அணுக்களால் தான் ஆனது அப்படின்னு இதெல்லாமே நம்ம ஏற்கனவே படித்தது தான். அதாவது எல்லா பருப்பொருள்களுமே பார்த்தீங்க அப்படின்னா அணுக்களால் ஆனது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அணுக்கள் தான் பருப்பொருள்களுடைய மிகச்சிறிய துகள் அல்லது அடிப்படை அலகு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அணுக்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பருப்பொருளுடைய ஒரு மிகச்சிறிய துகள்தான் இருக்கும். அதை நம்ம கண்களாலேயே பார்க்க முடியாது. உருப்பெருக்கினார்கள் கூட இதை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது இப்போ ஒரு காகிதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காகிதம் பார்த்தீங்க அப்படின்னா பல மில்லியன் அணுக்களால் ஆனது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்போ அணு எந்த அளவுக்கு சின்னதாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதாவது ஒரு காகித பேப்பரே பார்த்தீங்கன்னா பல மில்லியன் அணுக்களால் ஆனது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த அணு எவ்வளோக்கு எவ்வளோ சின்னதாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? அணு அந்த அளவுக்கு ரொம்ப சிறிய அமைப்புடையது, ரொம்ப ரொம்ப சின்னது. சரிங்களா? அணுக்களினுடைய அமைப்பை கண்டறிய அறிவியல் தொழில்நுட்பங்கள் தான் பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்றாங்க. மின்சாரத்தின் மூலம் இயங்கும் எலக்ட்ரான் நுட்ப உருப்பெருக்கி, அதாவது ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் இருக்குங்களா, மற்றும் ஊடுபுலை நுட்ப எலக்ட்ரான் கருவி டனலிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அப்படிங்கிறதா இருக்குங்களா. இந்த 2 மூலமா தான் நம்ம அணுக்களினுடைய அமைப்பை கண்டறிய பயன்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பு, டனலிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அப்படிங்கிற இந்த 2 மூலமா தான் நம்ம அணு இருக்கு இல்லைங்களா அதனுடைய அமைப்பை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்போது பருப்பொருள்களுடைய 3 நிலைகளை பற்றி தான் இந்த பாடத்தில் முழுசா நம்ம பார்க்க போறோம். நார்மலாக பருப்பொருள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திண்மம், திரவம், வாயு அப்படிங்கிற 3 நிலைகளில் தான் காணப்படுது. இப்போ இந்த தெரிந்து கொள்கள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த பருப்பொருள்கள் பார்த்தீங்க அப்படின்னா திண்ம, திரவ, வாயு அப்படிங்கிற இந்த 3 நிலைகளை தவிர்த்து மறுபடியும் எக்ஸ்ட்ரா ஒரு 2 நிலைகள் காணப்படுகிறது அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா? அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்மா, போஸ் அப்படின்னு பிளாஸ்மா மற்றும் போஸ் அப்படிங்கிற இன்னும் 2 நிலைகளில் காணப்படுது அப்படின்னு ஐன்ஸ்டீன் சொன்னார். சரிங்களா? அதாவது பருப்பொருள்கள் திண்ம, திரவ, வாயு மட்டும் இல்லை, மீதி இன்னும் எக்ஸ்ட்ரா 2 நிலைகளை காணப்படுது. அந்த நிலைக்கு பிளாஸ்மா, போஸ் பிளாஸ்மா மற்றும் போஸ் அப்படின்னு சொன்னார். இதை சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐன்ஸ்டீன். சரிங்களா? இப்போ பிளாஸ்மா நிலை அப்படின்னா என்னன்னு பாருங்க. பிளாஸ்மாங்கிறது பூமியில் உள்ள பருப்பொருளினுடைய பொதுவான நிலை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அது அண்டத்தில் கூடுதலாக காணப்படக்கூடிய ஒரு பொதுவான நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பிளாஸ்மாங்கிறது அண்டத்திலேயே ஒரு கூடுதலாக காணப்படக்கூடிய ஒரு பொதுவான நிலை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எடுத்துக்காட்டா பார்த்தீங்கன்னா சூரியனும் நட்சத்திர மண்டலமும் சேர்ந்த கலப்பு தான் பிளாஸ்மா நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியனும் நட்சத்திர மண்டலமும் சேர்ந்த ஒரு கலப்பை தான் பிளாஸ்மா நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? போஸ், அதாவது ஐன்ஸ்டீனுடைய சுருக்கம், போஸ்னா ஐன்ஸ்டீனுடைய சுருக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னு பார்த்தீங்க, போஸ்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மிக குறைவான தட்பவெப்ப நிலையில் காணப்படும் வாயு நிலை போன்ற பருப்பொருள்களின் நிலையை தான் போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மிக குறைவான தட்பவெப்ப நிலையில காணப்படும் வாயு நிலை போன்ற பருப்பொருள்களின் நிலை. அதாவது ஒரு ரொம்ப டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கிறப்ப அந்த வாயு பொருள்கள் மாதிரி காணப்படுது இல்லைங்களா, அந்த பருப்பொருள்களை தான் போஸ் அப்படின்னு சொன்னாங்க. இது 1925 கணிக்கப்பட்டு 1995 உறுதி செய்யப்பட்டது. இவ்வகை கடுங்குளிர் முறையில் எந்திரங்கள் பயன்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பருப்பொருள்களினுடைய இயற்பியல் தன்மை அப்படின்னா என்னன்னு பாருங்க. அதாவது ஒரு நிறைய இருக்கிறதும் இடத்தை அடைத்துக் கொள்றது எல்லாமே பருப்பொருள்கள் நம்ம இப்பதான் பார்த்தோம். சரிங்களா? நிறைய இருக்கும், இடத்தையும் அடைத்துக் கொள்ளக்கூடிய பொருள்களை தான் பருப்பொருள்கள் அப்படின்னு சொல்றாங்க. பழங்கால தத்துவ ஞானிகள் பார்த்தீங்க அப்படின்னா சிலர் என்ன அப்படின்னா இந்த கேள்வி எப்படி ஒரு அது நிறையுள்ளதா இருக்குது, எப்படி இடத்தை அடைத்துக் கொள்ளுது அப்படின்னு இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கண்டுபிடிச்சாங்க. சரிங்களா? அப்போ இந்தியாவை சேர்ந்த அறிவியறிஞர்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா கானடா அப்படிங்கிற ஒரு தத்துவ மேதையும் கிரேக்க தத்துவ மேதையான டெமோக்ராட்டிஸும் பருப்பொருள்கள் பற்றிய ஒத்த கருத்துக்களை கூறியதா, அவங்க 2 பேருமே ஒரே மாதிரியான கருத்துக்களை சொன்னதா சொல்றாங்க. அதாவது இந்தியாவை சேர்ந்த கானடாவும் கிரேக்க தத்துவியலாளரான டெமோக்ராட்டிஸும் 2 பேரும் பருப்பொருள் பற்றிய ஒரே மாதிரியான கருத்தை கூறினாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்போ நம்ம கிட்ட ஒரு சின்ன நூலை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த நூலை நீங்க கட் பண்ணிக்கிட்டே வரீங்க.
எவ்வளோ சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணிகிட்டே வரீங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் அந்த நூலை வந்து கட் பண்ணவே முடியாது. ஓகேங்களா? ஏன்னா அது ரொம்ப சின்னதாக போயிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு பொருளை வந்து எவ்வளோ மிகச்சிறியதாக ஆன பிறகு கட் பண்ண முடியாதோ அதைத்தான் வந்து மிக அணு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பருப்பொருளையும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பொருளை வந்து எவ்வளோ சிறியதாக இருந்தாலும் அதை மேலும் வந்து துண்டாக்க முடியாத நிலையத்தான் வந்து அணு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ கனடா மற்றும் டெமோக்ராட்டிஸுடைய கூற்று என்னன்னு பாருங்க. நம்மால் முடிவற்ற நிலைக்கு போக முடியாது என்பது இல்லவே இல்லை. ஓகேங்களா? அதாவது முடிவு அதாவது கட் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலை கிடையவே கிடையாது. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் வந்து நம்ம அதை கட் பண்ண முடியாம ஒரு நிலை உருவாகுது இல்லைங்களா? அதைத்தான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா மூலக்கூறுகள் அல்லது அணுக்களாக அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எந்த ஸ்டேஜில் நம்ம அந்த பொருளை மறுபடியும் நம்ம கட் பண்ணவே முடியாதோ அதைத்தான் மூலக்கூறுகள் அணுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த அணுக்கள் மூலக்கூறுகளை நம்ம மறுபடியும் படிக்கலாம். முடிவாக சொன்னால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பருப்பொருள்கள் எல்லாமே ஒரு சிறிய துகள்களால் ஆனது, அதைத்தான் வந்து அணு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு நீர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா நீர் துகள்களால் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே ஒரு அணு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பருப்பொருள் வந்து வேற ஒரு தங்கத்துகள்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது ஒரு தங்கம்னு ஒரு பொருளை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எல்லாமே தங்கத்துகள்களால் ஆனது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு பருப்பொருள் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய துகள்களால் ஆனது தான் வந்து பருப்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பருப்பொருள்கள் தான் அதனுடைய அடிப்படை அளவு பார்த்தீங்க அப்படின்னா அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் அப்படின்னு அழைக்கப்படுறதா சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ பருப்பொருளில் உள்ள துகள்கள் பார்த்தீங்க அப்படின்னா மிக மிக சிறியது அப்படின்னு நமக்கு தெரியும். அது சக்தி வாய்ந்த நுண்ணோக்கினால் கூட மட்டுமே பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது, அந்த அளவுக்கு சின்னதாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ அதனுடைய தொகுப்பை தான் வந்து பருப்பொருள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதனுடைய தொகுப்பாக நம்ம பார்க்குறோம்ல அந்த பொருளை தான் வந்து பருப்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு துளி நீரில் பார்த்தீங்க அப்படின்னா ஏறக்குறைய 10⁻21 நீர்த்துகள்கள் வந்து அடங்கியுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நமது பேனாமலால் ஒரு புள்ளியில் 2 லட்சத்திற்கு அதிகமான மூலக்கூறுகள் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய பேனாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு புள்ளி வைக்கிறோம்ல, நம்ம பேனால ஒரு புள்ளி வைக்கிறோம்ல, அதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 லட்சத்துக்கும் அதிகமான மூலக்கூறுகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மூலக்கூறுகளும் அணுக்களும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு சின்னதாக இருக்குன்னு பாருங்க. சரிங்களா? இப்போ ஒரு அணு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த அணுவில் பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கும். அணுக்கரு உள்ள இருக்குல்ல, இதுதான் அணுக்கரு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த ப்ளூ ரெட்டெல்லாம் இருக்குல்ல, அதான் அணுக்கரு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே அந்த ப்ளூ கலராக இருக்கிறது புரோட்டானு, ரெட் கலரில் இருக்கிறது நியூட்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த க்ரீன் கலர் வளையத்தில் வந்து ஒரு இது காணப்படுது இல்லைங்களா, இதைத்தான் வந்து எலக்ட்ரான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அணு. சரிங்களா? இந்த அணுக்கள்லாம் சேர்ந்து தான் மூலக்கூறு அப்படிங்கிறது உருவாகும். இந்த மாதிரி கட்டமைப்போட இணைஞ்சு தான் வந்து மூலக்கூறு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூலக்கூறுகள்லாம் சேர்ந்து தான் ஒரு பருப்பொருள் உருவாகுது. இப்படி தான் வந்து ஒரு பருப்பொருள் வந்து நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ பருப்பொருளினுடைய சிறப்பு பண்புகள் என்னென்னு பாருங்க. பருப்பொருள்கள் வந்து துகள்களுக்கு இடையே பார்த்தீங்க அப்படின்னா அதிக இடைவெளி இருக்கும். இதுவே வெவ்வேறு பொருள்களுக்கும் வெவ்வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நார்மலாக ஒரு பருப்பொருள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய துகள்களுக்கு இடையே வந்து பார்த்தீங்கன்னா இடைவெளி வந்து அது இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடைவெளி பார்த்தீங்க அப்படின்னா சில பொருள்களில் வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கும், சில பொருள்களில் வந்து இடைவெளி அதிகமாக இருக்கும். அது அந்த பொருளினுடைய தன்மையை பொறுத்து தான் சொல்லுவாங்க. இப்போ ஒரு தேக்கரண்டி சர்க்கரை எடுக்கிறீங்க, ஒரு டம்ளரில் வந்து கரைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கொஞ்சம் நேரம் அது கரைஞ்ச பிறகு தண்ணியை குடிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சர்க்கரை தண்ணி வந்து இனிப்பாக தான் இருக்கும். இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த நீரில் இருக்கிறீங்களா, அந்த நீர் மூலக்கூறுகளுக்கு இடையே இடைவெளி இருக்கிறதுனால தான் அந்த சர்க்கரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நீர் மூலக்கூறுகளை போய் தங்கி விடுது. இதனால தான் வந்து சர்க்கரையும் அந்த நீரும் வந்து ஒன்றா கலந்துருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீரினுடைய துகள்களுக்கு இடையே வந்து இடைவெளி இருக்கிறதுனால தான் வந்து சர்க்கரை வந்து கரையுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நார்மலாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பருப்பொருள்கள் இடைவெளி இருந்துச்சுன்னா இன்னொரு பொருளை சேர்த்துறீங்க அப்படின்னா அந்த பருப்பொருள் வந்து அந்த இடைவெளியை போய் நிரப்பும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பருப்பொருள்களுக்கு இடையே பார்த்தீங்க அப்படின்னா ஈர்ப்பு விசை காணப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பருப்பொருள்களுக்கு இடையே இல்லை பார்த்தீங்க அப்படின்னா ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பொருள்களை பார்த்தீங்கன்னா இந்த ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்கும், சில பொருள்களுக்கு கம்மியாக இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து இந்த பொருள்களை வந்து பிணைக்கிறது, ஒன்றா இருக்கிற மாதிரி பண்ணுறதுக்கு காரணம் வந்து இந்த ஈர்ப்பு விசை தான். இத்தகைய ஈர்ப்பு விசை தான் வந்து பருப்பொருள் வந்து மாறுபடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஈர்ப்பு விசை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சரிங்களா? எல்லா பொருட்களுக்கும் ஒரே மாதிரியான ஈர்ப்பு விசை இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சரிங்களா?
இப்போ பருப்பொருள்களை வந்து வகைப்படுத்துறாங்க. பருப்பொருள்களை அதனுடைய இயற்பியல் நிலை அடிப்படையில் பருப்பொருள்களை 3ஆ பிரிக்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா திண்மம், திரவம், வாயு அப்படின்னு 3 வகையாக பிரிக்கிறாங்க. சரிங்களா? இப்போ இதுதான் வந்து பருப்பொருளுடைய இயற்பியல் நிலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ திண்ம, திரவம் மற்றும் வாயுக்களினுடைய நிறை, வடிவம், பருமனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ ஒரு கல்லை எடுத்துக்கிறீங்க. ஓகேங்களா? இந்த கல்லினுடைய வடிவத்தை அறிய வந்து அதாவது இந்த கல் வந்து எந்த ஷேப்பில் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியறதுக்கு ஒரு கொள்கலனில் வச்சு தான் அந்த கல்லினுடைய வடிவத்தை தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னா கிடையவே கிடையாது. கல்லை பார்த்தாவே அது எந்த வடிவத்தில் இருக்குதுன்னு நம்ம சொல்லிடலாம். ஸ்கொயராக இருக்கா, ரெக்டாங்கிளாக இருக்கா, இல்லை ஒழுங்கற்ற வடிவத்தில் இருக்கா அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அதுக்கு வந்து கொள்கலன் வந்து அவசியம் கிடையாது. இதே பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாலுக்கு வந்து வடிவம் கிடையாது. எந்த கொள்கலனில் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு வடிவம் பெறும். அப்போ கல்லுக்கெல்லாம் இந்த மாதிரி திண்ம பொருட்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வடிவம் வந்து நேச்சுரலாகவே இருக்கும், இயற்கையாகவே இருக்கும். சரிங்களா? அப்போ கல் மாதிரியான பொருட்களுக்கு வந்து வடிவத்தை அறிய கொள்கலன் தேவையில்லை. சரிங்களா? இதே பார்த்தீங்க அப்படின்னா மைதானத்துலேருந்து ஒரு கல்லை எடுத்து வந்து மேசையின் மீது வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து அதனுடைய வடிவம் வந்து பருமன் வந்து மாறுதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாறாது. ஓகேங்களா? ஏன்னா அது திண்ம பொருள். அதனால் அதனுடைய வடிவமோ இல்லது பருமனோ வந்து மாறாது, அப்படியே தான் இருக்கும். சரிங்களா? அப்போ திண்மத்திற்கு வந்து கொள்கலன் தேவையில்லை. அது எங்கிருந்தாலும் நிலையாகத்தான் இருக்கும். மேலும் அந்த பொருள்கள் அந்த திண்ம பொருளில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த துகள்களுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசை பார்த்தீங்க அப்படின்னா நெருக்கமாக இருக்கும். எனவே அதனால் வந்து அது ஒரு குறிப்பிட்ட வடிவத்தை வந்து பெற்றிருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சாதாரணமாக அதனுடைய வடிவம் வந்து மாறாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா மைதானத்திலிருந்து கொண்டு வந்த கல்லை வந்து மேசின் மீது வைக்கிறப்ப அல்ல அலமாரியில் வைக்கிறப்ப அதனுடைய வடிவம் மற்றும் பருமன் வந்து மாறுவதில்லை. அப்போ திண்ம பொருள்களுடைய வடிவம், பருமன் வந்து எப்பயுமே மாறாது. சரிங்களா? இதை தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் வந்து பருப்பொருளுடைய இயற்பியல் பண்புகளில் திண்ம பொருளுடைய பண்பு இதுதான். இப்போ நம்மளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் பாருங்கள், பென்சிலு, புத்தகம் இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா படிக்க பயன்படுது. வாளி, சீப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெகிழியாலான பொருட்கள். இப்போ நம்ம ஒரு பொருளை பார்க்குறோம், இதெல்லாம் எப்படிலாம் இருக்குன்னு பாருங்கள். பென்சிலுங்கிற ஒரு பொருளும் புத்தகங்கிற பொருளும் படிக்க பயன்படுது. வாளி, சீப்பு போன்ற பொருட்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நெகிழியால் ஆனது அப்படின்னு நமக்கு தெரியுது. இதே தேய்க்கும் நார், துடைப்பம், மேசை இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மற்றும் அகப்பை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மரத்தால் ஆனது அப்படின்னு நமக்கு தெரியுது. நாய் பொம்மையை பார்க்குறதுக்கு மிருதுவாக இருக்குது. சில பொருள்களை பார்த்தீங்க அப்படின்னா ஒளி ஊடுருவக்கூடியதாக இருக்கும், சிலது வந்து ஒளி ஊடுருவாது. சரிங்களா? இப்போ வந்து கண்ணாடி குவளையில் உள்ள நீர் மற்றும் மூக்கு கண்ணாடி வழியே பார்த்தீங்க அப்படின்னா ஒளி வந்து ஊடுருவோம். ஆப்பிள் அல்லது இரும்பு போன்ற பொருள்களை பார்த்தீங்கன்னா ஒளி ஊடுருவாது. மாடு மற்றும் பறவை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உயிருள்ள பொருள்கள். சரிங்களா? உயிருள்ளவை. அதே சமயம் உயிரற்ற மற்ற மரச்சாமான்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உயிரற்ற பொருள்கள். சரிங்களா? இப்போ அதே சமயம் குவளையில் உள்ள ஒரு பொருள் பார்த்தீங்க அப்படின்னா திரவம் அப்படின்னு சொல்லுவாங்க. குவளையில் இருக்க நீராக இருந்தாலும் சரி, பழச்சாராக இருந்தாலும் சரி, அதை வந்து நம்ம திரவம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதே பலூனில் இருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா காற்றை வந்து வாயு அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வந்து ஒரு மைசூர் பாக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது திண்மங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதே சமயம் இப்போ இறகு, காகித குவளை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிதக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஆனால் ஆப்பிள் சிறுகள்லாம் பார்த்தீங்கன்னா இது மிதக்காது. ரப்பர் வளையத்தை பார்த்தீங்கன்னா மீட்டு இழுக்க முடியும், ஆனால் சீப்பை இழுக்க முடியுமா? கண்டிப்பாக இழுக்க முடியாது. இந்த மாதிரி பொருள்களுக்கு இடையே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வேற்றுமை ஒற்றுமை எல்லாமே காணப்படும். இந்த மாதிரி வந்து நம்ம பொருட்களை வந்து நிறையா வந்து வகைப்படுத்தலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மிதக்கும் பொருள்கள், மூழ்கும் பொருள்கள்னு வகைப்படுத்தலாம். நெகிழியால் ஆனவை, மரத்தால் ஆனவை அப்படின்னு வகைப்படுத்தலாம். அடுத்தது காற்றில் பறக்கக்கூடிய பொருட்கள், பறக்காத பொருட்கள் அப்படி இந்த மாதிரி பொருள்களை வந்து நம்ம நார்மலாக நம்மளுடைய சுற்றி இருக்கிற பருப்பொருள்களை வந்து இந்த மாதிரியெல்லாம் நம்ம வகைப்படுத்தி பார்க்க முடியும். சரிங்களா? ஏன்னா ஒவ்வொரு பொருட்களுக்கும் ஒவ்வொரு வேறுபாடு வந்து காணப்படுது அப்படின்னு நமக்கு தெரியுது. சரிங்களா? இப்போ இது பாருங்க, நம்ம சுற்றியுள்ள பருப்பொருட்கள் எல்பிஜி கேஸாக இருக்கட்டும், காற்றாக இருக்கட்டும், எண்ணெய், இரும்பு, மரக்கட்டை, தண்ணி இதுக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில் வேறுபட்டு தான் காணப்படுது. இந்த மாதிரி தான் பருப்பொருட்கள் வந்து எல்லாமே வேறுபட்டு காணப்படும். சரிங்களா? இதுலேருந்து இந்த மாதிரியும் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து இந்த மாதிரி திரவமாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா திண்ம பொருளாக இருந்தால் அப்படின்னா அது ரொம்ப வலுவானதாகவும் இருக்கும். இப்போ செங்கல், கதவு போன்ற பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப திண்ம பொருள்கள், அது வலுவானதாக இருக்கும். இதே திரவ பொருளான நீர், பழச்சாறு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா திரவ பொருள்கள், இது வந்து பாயும் தன்மையுள்ள திரவங்கள் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். இது வந்து எளிதில் அதே மாதிரி வாயு பொருள்களாக இருந்தால் காற்று இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இன்னும் வேகமாக திரவங்கள் விட இன்னும் வேகமாக பாயும் தன்மையுள்ள பொருட்கள் அப்படின்னு இந்த மாதிரி நம்ம வேறுபடுத்தி அறியலாம். இதுதான் திண்மங்களுக்குள்ள உள்ள வேறுபாடு. சரிங்களா?
இப்போ இப்போ திண்ம பொருள்களில் பார்த்தீங்களா, திண்ம பொருள்களில் அணுக்களுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசை வந்து அதிகமாக இருக்கும். அதனால் அது ஒரு குறிப்பிட்ட வடிவத்தை பெற்றிருக்கும். ஆனால் திரவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய அணுக்களுக்கு இடையே இடைவெளி இருப்பதனால பொருட்களை வந்து உள்ளே செல்ல அனுமதிக்கும். ஓகேங்களா. இப்போ நம்ம சர்க்கரையே பார்த்தீங்கன்னா நீரில் கரைக்கிறோம் இல்லைங்களா. நீரில் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய திண்மங்களுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசை வந்து கம்மியாக இருக்கும். அதனால் இடைவெளியும் இருக்குது. அதனால் சர்க்கரை வந்து அதில் போய் கரையுது. சரிங்களா. இப்படி தான் திரவ பொருள் இருக்குது. ஆனால் அதே பார்த்தீங்க அப்படின்னா திரவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா புவியீர்ப்பு விளைவினால அதிகம் ஈர்க்கப்படக்கூடியதாகவும் இருக்குது. சரிங்களா. திரவங்கள் பார்த்தீங்க அப்படின்னா புவியீர்ப்பு விளைவினால அதிகமாக ஈர்க்கப்படுவதும் அப்படிங்கிறது இருக்கிறது. திரவத்தை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா புவியீர்ப்பு விசை செயல்படுறதுனால அதன் மூலக்கூறுகள் எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா இயங்கி கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. இப்போ திரவங்கள் உள்ள பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய புவியீர்ப்பு விசை செயல்படுறதுனால மூலக்கூறுகள் எப்போதுமே இயங்கி கொண்டே இருக்கும். இதே வாயு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வாயு அணுக்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது நீண்ட தூரத்திற்கு வந்து பரவ ஆரம்பிக்கும். எந்த தடையும் இல்லாமல் அதனுள்ள எல்லா பொருட்களுமே செல்லலாம். எந்த வித தடையும் இல்லாமல் அதனுள் செல்லலாம் அப்படிங்கிறாங்க. புவியீர்ப்பு விளைவினால இது வந்து பாதிக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. வாயுக்கள் வந்து ஒரு இடத்தில் நிற்காமல் பரவிக்கொண்டே இருக்கும். இப்போ நார்மலாக ஒரு வாயு பொருள்னா அது ஒரு இடத்துலயே இருக்காது, அது எல்லா பக்கமுமே பரவிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. இப்படி தான் வந்து திண்மம், திரவம், வாயு அப்படின்னு வேறுபடுத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா. இப்போ விரவுதல் அப்படின்னா என்னன்னு பாருங்க. இப்போ ஒரு மேசை மீது ஒரு புக்கை வைக்கிறீங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், அந்த புக்கு அப்படியே தான் இருக்கும். சரிங்களா. அந்த இடத்த விட்டு மாறாது. இதே ஒரு குவளையில் வந்து ஒரு நீர் எடுத்துக்கிறீங்க, அதில் ஒரு சொட்டு மைய விடுறீங்க. எதுவுமே ஆட்டாமல் அசையாமல் அப்படியே வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், அந்த மை வந்து அந்த நீர் முழுக்க பரவ ஆரம்பிச்சிடும். சரிங்களா. இதுதான் திரவங்களினுடைய பண்பு. இதே வந்து ஒரு ஊதுபத்தி வந்து பற்றி ஒரு ரூமில் வச்சுறீங்க. அப்போ என்ன ஆகும், கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த ரூம் ஃபுல்லாக வந்து அந்த ஊதுபத்தி வந்து பரவ ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த மாதிரி வந்து இப்போ திரவங்களும் சரி வாயுக்களும் சரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு அந்த இடத்து ஃபுல்லாகவே வந்து வேகமாக பரவுது இல்லைங்களா. அதைத்தான் வந்து விரவுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் திண்ம பொருளில் பார்த்தீங்க அப்படின்னா விரவுதல் நடைபெறாது. ஆனால் திரவங்களில் விரவுதல் நடைபெறுது. வாயுக்களில் பார்த்தீங்க அப்படின்னா திரவத்தை விட வாயுக்களில் பார்த்தீங்க அப்படின்னா விரவுதல் வந்து இன்னும் வேகமாக நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா. இதைத்தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ இதுலேருந்து நீங்கள் பாருங்கள், திண்மத்தில் உள்ள துகள்கள் அப்படின்னா அதுக்குள்ளே இடைவெளி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் ஈர்ப்பு விசை கொஞ்சம் அதிகம். அதே திரவமாக இருந்தால் அப்படின்னா அதுக்குள்ளுடைய இடைவெளி வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் இது எளிதில் வந்து இன்னொரு பொருளை வந்து இதில் கரைக்க முடியும். சரிங்களா. இதே வந்து வாயுக்களில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் வந்து இடைவெளி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் இது எளிதில் வந்து நகரக்கூடியதாகவும் இருக்கும். சரிங்களா. இப்படி தான் என்ன, இப்போ திண்மத்துக்கு கல்லும் இது நீர் காற்றுன்னு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா. அப்போ வாயுக்கள் மற்றும் திரவங்களின் துகள்கள் வந்து நகர்வதனால தான் நமக்கு வந்து மனம் வந்து உருவாகுது. அப்போ திரவ துகள்களை விட வாயு துகள்கள் பார்த்தீங்க அப்படின்னா எளிதில் வந்து நகர ஆரம்பிக்கும். இதைத்தான் வந்து விரவுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. விரவுதல் என்பது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்கும் இடத்தை பொறுத்து நிரப்ப பரவும் துகள்களினுடைய தன்மையை தான் வந்து விரவுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எந்த இடத்துல இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அது வந்து அந்த இடம் ஃபுல்லாகவே அது பரவ ஆரம்பிக்கும். அந்த தன்மையை தான் அந்த துகள் எல்லாமே பரவ ஆரம்பிக்கும். அந்த தன்மையை தான் வந்து விரவுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அதாவது இடம் முழுவதும் துகள்கள் பரவும் அல்லது விரவும் தன்மையை தான் வந்து விரவுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. திண்மங்களில் உள்ள துகள்கள் பார்த்தீங்க அப்படின்னா நகர இயலா நிலைமையில் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. திண்மங்கள் பார்த்தீங்க அப்படின்னா துகள்கள் பார்த்தீங்கன்னா நகர முடியாமல் நிலையில இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. எனவே வந்து திரவம் அல்லது வாயுக்களை போல இது வந்து பரவாது. சரிங்களா. திரவம் பார்த்தீங்கன்னா வாயுக்களை போல அந்த அளவுக்கு பரவாது, ஓரளவுக்கு தான் வந்து நகர ஆரம்பிக்கும். ஏன்னா இதனுடைய துகள்கள் பார்த்தீங்க அப்படின்னா திரவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா துகள்கள் வந்து நகராது. ஆனால் வாயுக்களில் பார்த்தீங்கன்னா துகள்கள் வந்து இன்னும் வேகமாக நகர ஆரம்பிக்கும். அதனால தான் அது வேகமாக பரவுது. அதனால தான் பார்த்தீங்கன்னா மை துகள்கள் மற்றும் புகை துகள்கள் வந்து அங்கு இங்குமாக விரவ ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதே வந்து திண்ம பொருள் பார்த்தீங்கன்னா நகர ஆரம்பிக்கவே இருந்தது. ஏன்னா அது சுத்தமாகவே வந்து அதுகளுக்கு வந்து அந்த துகள்கள் வந்து நகரதே இல்லை திண்ம பொருள்ல. அதனால வந்து அந்த கல் வந்து அப்படியே தான் இருக்கு. இப்படி தான் வந்து இருக்குது. சரிங்களா. இதெல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. இதே பாருங்க, ஒரு காற்றுக்கு எடை இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக காற்றுக்கு எடையில் இருக்கும். ஏன்னா ஒரு டயர் டியூப் எடுக்கிறீங்க, ஒரு சைக்கிள் டயர் டியூப் எடுத்துக்கோங்க, அது கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா அது வெயிட் இல்லாமல் தான் இருக்கும். அதே காற்று அடித்த பிறகு கொஞ்சம் வெயிட் தூக்கி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். அப்போ இதுலேருந்து காற்றுக்கு வந்து எடை இருக்குது அப்படிங்கிறதே நம்ம நிறை உண்டு அப்படிங்கிறதே நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா.
அப்போ நம்மால் காண முடியாத காற்றுங்கிறதும் கூட ஒரு பருப்பொருள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேலும் மேலும் பல பருப்பொருள்களை தெரிந்து கொள்ள நாம் முயற்சி செய்யணும் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நாம் பருப்பொருள்கள் வெவ்வேறு பண்புகளை கொண்டுள்ளது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். ஒவ்வொரு பருப்பொருள்களும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தன்மையை பெற்றிருக்கோம். இப்போ கல்லுனா அதுக்கு ஒரு மாதிரி ஒரு தன்மை இருக்குது, நீருனா அதுக்கு ஒரு பண்பு இருக்குது. அப்போ பருப்பொருள்கள் எல்லாமே வெவ்வேறு தன்மை உடையது. சரிங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருப்பாங்க பாருங்க. இப்போ இந்த மாதிரி 2 டம்ளரில் வந்து ஒரு 100 ml 100 ml வந்து ஒரு பழச்சாறு ஜூஸ் எடுத்துக்கிறீங்க. இப்போ இதை வந்து ஒரு அகலமான ஒரு டம்ளர்லையும் 100 ml ஒரு நீளமான டம்ளர்லையும் ஊற்றுறீங்க. ஓகேங்களா? அந்த பழச்சாறு ரெண்டுமே 100 ml தான் இருக்குது. அப்போ இதனுடைய வடிவம் பாருங்கள். இதில் பார்த்தீங்க கொஞ்சம்னா இந்த ரவுண்டு ஷேப்பில் இருக்குது. ஓகேங்களா? இதில் நீளமாக இருக்குது. அப்போ பழச்சாறினுடைய வடிவம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த கொள்கலனில் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அது வந்து வடிவத்தை பெறுது. சரிங்களா? இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பழச்சாறுங்கிறது ஒரு திரவம் தானே. இந்த திரவ துகள்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டுவதனாலும் நழுவும் தன்மை கொண்டதுனால தான் இந்த கொள்கலனுடைய வடிவத்தை வந்து அது பெறுது அப்படின்னு சொல்றாங்க. இதே ஒரு கல்லை கொண்டு ஒரு டம்ளர்ல வெவ்வேறையான டம்ளர்ல போட்டிங்கன்னா அது வடிவம் மாறும்னான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாறாது. சரிங்களா? ஆனால் திரவம் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அது எங்கே இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி இது மாறும். சரிங்களா? அதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா திரவ துகள்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டுறதுனாலையும் அதனுடைய நழுவும் தன்மை கொண்டதுனால தான் அதனுடைய வடிவம் வந்து மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? 2 கலன்களிலுமே பார்த்தீங்க அப்படின்னா பழச்சாறினுடைய அளவு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியாக தான் இருக்கும். அதனால் அதனுடைய பருமன் வந்து மாறாமல் இருக்கும். சரிங்களா? ஏன்னா அதனுடைய வடிவம் மட்டுமே மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ திண்மம், திரவம், வாயு. இப்போ வாயுக்கள் வந்து நீர்மமாக மாற்றப்படுவதற்கு தான் பேர் வாயுக்கள் நீர்மமாதல் அப்படின்னு சொல்லுவாங்க. வாயுக்கள் இருக்கு இல்லைங்களா, அது நீர்மமாக மாற்றப்படுறதுக்கு பேர் வாயுக்கள் வந்து நீர்மமாதல் அப்படின்னு சொல்லுவாங்க. வாயு மூலக்கூறுகள் பார்த்தீங்க அப்படின்னா அதிக அழுத்தம் மற்றும் குறைந்த வெப்பநிலையில் மூலக்கூறுகள் நெருக்கமாக அமைந்து ஆற்றல் குறைக்கப்பட்டு வாயுக்கள் வந்து நீர்மமாக மாற்றப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வாயுக்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிக அழுத்தமும் ஒரு குறைந்த வெப்பநிலையும் கொடுக்குறப்ப அது அதனுடைய ஆற்றல் குறைக்கப்பட்டு வாயுக்கள் வந்து நீர்மமாக மாற்றப்படுது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்ப திண்மம் மற்றும் திரவங்களின் அழுத்த பண்பை வாயுக்களின் அழுத்தத்தோடு ஒப்பிடுறாங்க. சரிங்களா? திண்மம் திரவம் இருக்குங்களா, அதனுடைய அழுத்தத்தை வந்து வாயுக்களின் அழுத்தத்தோடு எப்படி ஒப்பிடுறான்னு பாருங்க. இப்போ இந்த மாதிரி 3 பிஸ்டன் எடுத்துக்கிறீங்க. ஓகேங்களா? ஒரு பிஸ்டனை வந்து ஒரு பக்கம் மூடி காற்றால் நிரப்பிடுறீங்க, அது இழுத்து விட்டுறீங்க. ஓகேங்களா? அப்போ ஒரு பிஸ்டனில் வந்து காற்று மட்டுமே நிரம்பியிருக்கும். இன்னொரு பிஸ்டனில் பார்த்தீங்க அப்படின்னா நீர் நிரப்பிடுறீங்க. ஓகேங்களா? இந்த நீரை நிரப்பி வச்சுறீங்க, அந்த பிஸ்டனை இழுக்கிறீங்க. இன்னொரு பக்கம்னா சின்னக்கட்டியால் இழுத்துறீங்க. ஓகேங்களா? சின்னக்கட்டியால் நிரப்பி வச்சுறீங்க. இப்போ காற்று இருக்கிற பிஸ்டனை நீங்கள் அமுத்துனீங்க அப்படின்னா அது ஈஸியாக அமுத்த முடியும். நீர் இருக்கிறதுக்கு ஓரளவுக்கு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா இது பண்ண முடியும். அதே சின்னக்கட்டியில் இருக்கிறத அமுத்துறதுனா கண்டிப்பாக அமுத்தவே முடியாது. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா காற்றுங்கிறது ஒரு வாயு, நீருங்கிறது திரவம், சின்னக்கட்டிங்கிறது திண்ம பொருள். அப்போ வாயு பொருளை வந்து எளிதில் நம்ம அழுத்தலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? வாயு பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா எளிதில் வந்து ஒரு அழுத்தத்துக்கு வந்து உட்படும். சரிங்களா? திண்ம திரவ பொருட்களை ஒப்பிடும்போது வாயுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அழுத்தத்திற்கு உட்படும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இதுல இருந்தா அப்ப திண்ம திரவ பொருள்களை விட வாயு பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதிக அழுத்தத்துக்கு உட்படக்கூடியவை. சரிங்களா? அப்போ கண்ணாடி ஜன்னல்கள் பார்த்தீங்கன்னா பல 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்தவை அப்படின்னு சொல்லுவாங்க. அக்காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஜன்னல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ணாடிகள் வந்து அடிப்பகுதி தடித்தும் மேல் பகுதி பார்த்தீங்கன்னா மெலிந்தும் காணப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா கடந்த காலங்களில் கண்ணாடி வழிந்தோடக்கூடிய நீர்மமாக இருந்தது என்னும் கருத்து வந்து இருந்ததா சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ திண்ம திரவ வாயு நிலைகளுக்குள்ள வேறுபாடுகள் என்னன்னு பாருங்க. திண்ம பொருட்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட வடிவம் பருமனும் கொண்டது. இதுக்கு குறிப்பிட்ட வடிவம் கிடையாது. திரவம் உள்ள கொள்கலனுடைய வடிவத்தை தான் இது பெறுது அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பிட்ட வடிவமோ பருமனோ இதுக்கு வந்து கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இது அழுத்தத்திற்கு உட்படாது. இது சிறிதளவே அழுத்தத்திற்கு வந்து உட்படும் சொல்றாங்க. இது அதிக அளவுக்கு உட்படும். துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளி வந்து மிகவும் குறைவு, கொஞ்சம் அதிகம். இது மிக மிக அதிகம். சரிங்களா? துகள்கள் ஒன்றொன்று அதிக அளவில் ஈர்க்கும். இது திண்ம பொருளை விட குறைந்த அளவு தான் ஈர்க்கும். இது என்னுடைய ஈர்ப்பு விசை பார்த்தீங்க அப்படின்னா வாயு பொருள்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. திண்ம துகள்கள் வந்து நகராது, இது எளிதில் நகரும். இது வந்து அங்கும் இங்குமே இயங்க ஆரம்பிக்கும். அதாவது திரவத்தை விட வாயு வந்து ரொம்ப அதிகமாக நகர ஆரம்பிக்கும், இயங்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ பருப்பொருள் அப்படிங்கிறது தூய பொருள், கலவை அப்படின்னு 2ஆ பிரிக்கலாம். தூய பொருளை வந்து தனிமம் சேர்மம் அப்படின்னு பிரிக்கிறாங்க. கலவையை வந்து ஒருபடித்தான கலவை, பலபடித்தான கலவை அப்படின்னு 2ஆ பிரிக்கிறாங்க. சரிங்களா?
இப்போ தூய பொருட்கள் மற்றும் கலவைகள் அப்படின்னா என்னன்னு பாருங்க. நம்ம கடையில் வாங்குறக்கூடிய பொருட்கள் இருக்கு இல்லைங்களா, அது 100% தூய்மையானதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தூய்மையானதா. அதாவது தூய்மை அப்படின்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கடையில் வாங்கக்கூடிய பொருளில் எந்த விதமான தீங்கு விளைவிக்காத பொருட்கள் வந்து கலப்படம் இல்லை அப்படின்னா அதைத்தான் அதாவது கலப்படம் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஆனால் வேதியியலாளர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு பொருள் வந்து ஒரே ஒரு துகள்களால் மட்டுமே ஆனது பொருளை தான் வந்து தூய்மையான பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. நாம் வந்து தூய்மையான பொருள் அப்படிங்கிறத எதை வச்சு சொல்லுவோம் அப்படின்னா, அந்த பொருளில் அதாவது நமக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்த பொருளுமே இல்லை அப்படின்னா, இப்போ ஒரு காஃபி பவுடரே வாங்குறீங்க அப்படின்னா அதில் வந்து தீமை விளைவிக்கக்கூடிய அந்த மரக்கொட்டையை வந்து ஏதாவது கொட்டையை வந்து அரைச்சு போட்டிருக்காங்க அப்படின்னா அது வந்து கலப்படமானது அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து அதில் எந்த விதமான கலப்படமும் அந்த மாதிரி இல்லாமல் வெறும் காஃபி பவுடரை மட்டும் தான் கலந்துருக்காங்க அப்படின்னா அது வந்து தூய்மையான பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. ஆனால் அறிவியல் அறிஞர்களை பொறுத்த வரைக்கும் கலப்படம் அப்படின்னாவே 2 பொருள்களை சேர்த்துனாவே அது கலப்படம் தான் சொல்லுவாங்க. அதே தூய்மையான பொருள் அப்படின்னாவே ஒரே ஒரு தன்மையான துகள்களால் ஆனதை வந்து தூய பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. இப்படித்தான் அறிவியல் அறிஞர்கள் சொல்லுவாங்க. அறிவியல் அறிஞர்களை பொறுத்த வரைக்கும் பால் கூட வந்து ஒரு கலப்படமான பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பாலில் பார்த்தீங்கன்னா வெண்ணெய் இருக்குது, நெய் இருக்குது, நீரும் கலந்துருக்குது. அப்போ அது வந்து ஒரு கலப்படம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அப்போ ஒரு தூய பொருள் என்பதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே தன்மையானாலான துகள்களால் மட்டுமே ஆனது அப்படின்னு சொல்லுவாங்க. தூய பொருள்கள் பார்த்தீங்க அப்படின்னா தனிமங்களாகவோ அல்லது சேர்மங்களாகவோ இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. அப்போ ஒரு தனிமங்கிறது ஒரு சிறிய துகள்களாலான அணுக்களால் ஆனது. ஒரு மூலக்கூறு என்பது பார்த்தீங்க அப்படின்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்களினுடைய சேர்க்கையை தான் வந்து சேர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. ஒரு தனிமங்கிறது ஒரு சிறிய துகள்களாலான அணுக்களால் ஆனது. இதே மூலக்கூறும் பார்த்தீங்கன்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்களினுடைய சேர்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு சேர்மம் என்பது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் இணையும் வேதியியல் சேர்க்கையை தான் வந்து சேர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. இப்பயே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நொறுக்கு தீனி எடுக்கிறீங்க, ஒரு மிக்சர் எடுத்துக்கிறீங்க. ஓகேங்களா. இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சேர்மம் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அதில் பார்த்தீங்க அப்படின்னா மிக்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து பூந்தி இருக்கும், மிக்சர் இருக்கும், காராசேவ் இருக்கும். அப்போ இது எல்லாமே ஒரு கலவை தான். அப்போ இப்போ மிக்சரை பிரிக்கலாம் அப்படின்னா அதுக்குள்ளே ஆரஞ்சு கலரு பட்டாணி வந்து பச்சை கலரில் இருக்கும், ஆரஞ்சு கலரில் பூந்தி இருக்கும். அப்போ அந்த காராசேவ் வந்து வேறு கலரில் இருக்கும். இந்த மாதிரி அது தனித்தனியாகவே பிரிக்கலாம். ஓகேங்களா. இப்போ இதே வந்து ஒரு பழக்கூடையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆரஞ்சு, ஆப்பிள் இந்த மாதிரி நிறைய பழங்கள்லாம் இருக்கும். இது எல்லாமே ஒரு கலவை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சரிங்களா. அப்போ இது பழங்களினுடைய அடிப்படையில் அது தனித்தனியாக நம்ம பிரிக்கலாம். இப்போவே வந்து ஒரு பொங்கல் அப்படிங்கிற ஒரு இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பொங்கலில் பார்த்திங்கன்னா அரிசி, பருப்பு, உப்பு, மிளகு, நெய் அப்படின்னு இதெல்லாம் சேர்ந்த ஒரு கலவை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சரிங்களா. அப்போ இது வந்து ஒரு கலவை தான். அப்போ அதையும் நம்ம வந்து தனித்தனியாக பிரிக்கலாம். சரிங்களா. இதைத்தான் வந்து கலவை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தங்கத்தினுடைய தூய்மையை பார்த்தீங்க அப்படின்னா காரட் அப்படிங்கிற அந்த அழகால சொல்லுவாங்க. 24 கேரட் தங்கம் தான் வந்து தூய நிலையில் உள்ள தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நார்மலாக ஆபரண தங்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜுவல்ஸ் போடுறீங்க இல்லைங்களா, ஆபரணமாக போடக்கூடிய தங்கம் பார்த்தீங்கன்னா தூய்மையான தங்கம் கிடையாது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது 22 கேரட்டாக தான் இருக்கும். ஏன்னா தூய்மையான தங்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த விதமான ஜுவல்ஸுமே மேக் பண்ண முடியாது, எந்த விதமான ஆபரணத்தையுமே வந்து உருவாக்க முடியாது. அப்போ தங்கம் வந்து நம்ம ஆபரணமாக போடக்கூடிய தங்கம் வந்து தூய்மையற்ற கலவை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. இந்த மாதிரி தான் கலவையை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு கலவையில் அடங்கியுள்ள பகுதி பொருட்களே வந்து நம்ம கண்களால் பார்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சில பொருட்களை வந்து நம்ம கண்களால் பார்க்க முடியும், சில இதில் வந்து நம்ம கண்களால் பார்க்க முடியாது. இப்போ ஒரு பவுலில் இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நிறைய பொருட்கள் கலந்துருக்குது. அப்போ அது ஒரு கலவை தான். அப்போ அதை வந்து நம்ம கண்களால் பார்க்க முடியும். இதே இந்த சோடா பாட்டில் இருக்கிற வந்து நீரும் கார்பன் டை ஆக்சைடும் சேர்ந்தது தான் இந்த சோடா. ஓகேங்களா. அப்போ இதை வந்து தனித்தனியாக பிரிக்க முடியாது. அப்போ இதை கண்களாலையும் நம்ம பார்க்க முடியாது. இந்த மாதிரியும் கலவைகள் வந்து காணப்படும். கலவைகள் பார்த்தீங்க அப்படின்னா கண்களால் பார்க்கக்கூடியதாகவும் இருக்கும், கண்களால் பார்க்க முடியாததாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. அப்போ இந்த சில இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க, இதெல்லாம் வந்து கலவையா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. அதை பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு, நீராவி, மந்தவாயுக்கள் இப்போ இது எல்லாமே வந்து தன்னுள் கொண்டதுனால காற்றுங்கிறதும் கூட ஒரு கலவை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீர், புரதம், கொழுப்பு மற்றும் பிற பொருள்கள் எல்லாமே வந்து பாலில் இருக்கிறதுனால பாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கலவை தான். இப்போ நம்ம பருகக்கூடிய எலுமிச்சை சாறு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எலுமிச்சை சாறு ஒரு கலவை தான். ஏன்னா அந்த எலுமிச்சை சாறில் நம்ம டேஸ்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா உப்பு போடுவோம், அப்படி இல்லைன்னா வந்து சர்க்கரை போடுறோம். சரிங்களா. இந்த சர்க்கரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சமாக போட்டோம் அப்படின்னா அந்த எலுமிச்சை சாருடைய
டேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே சர்க்கரை அதிகமாக போட்டிங்கன்னா அது கொஞ்சம் இன்னும் இனிப்பாக இருக்கும். அப்போ நம்ம அதில் கரைக்கக்கூடிய பொருள் இருக்கு இல்லைங்களா, ரெண்டு கலவைங்கிறது இந்த பொருள்கள் கலந்துருக்கிறதுக்கு பேர் தானே கலவை. அதில் இருக்கக்கூடிய பொருள்களினுடைய அளவை பொறுத்தது இல்லை, அந்த பொருள் இருந்தாவே அது கலவை தான். சரிங்களா, அந்த கலந்துருக்கிற பொருள் வந்து அதிகமாகவோ இருக்கலாம், இல்லை கம்மியாகவே இருக்கலாம். இப்படி தான் வந்து கலவைகள் வந்து காணப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இப்போ நம்மளுடைய சுற்றியுள்ள பொருள்கள் எல்லாமே இதுதான் பாருங்கள். தூய பொருட்கள்னா கடைதல், படிய வைத்து இருத்தல். அதாவது திண்ம நீர்வ கலவைகளை எப்படி பிரிக்கிறாங்கன்னு பாருங்கள். நார்மலாக வந்து கலவைகள்ங்கிறது தூய பொருட்கள், பருப்பொருட்கள் அப்படின்னு இருக்கும். இது திண்ம நீர் கலவைகள் வந்து எப்படி இருக்கும் பாருங்கள். கடைதல், படிய வைத்து இருத்தல், தெளிய வைத்து இருத்தல், வடிகட்டுதல், இந்த மாதிரி இருக்கும். இதே கலவைகளை நம்ம ஏன் பிரிக்கணும்னா, இப்போ சில கலவைகள் பார்த்திங்க அப்படின்னா கேடு விளைவிக்க மாசுக்களை நீக்கிறதுக்காக நம்ம கலவைகளை பிரிக்கணும். மற்ற பொருட்கள் வந்து தேவையான பொருட்களை வந்து எடுக்கிறதுக்காக கலவைகளை வந்து நம்ம பிரிக்கலாம்னு சொல்லுவாங்க. பொருட்களை வந்து முற்றிலும் தூய்மையானமாக பெறுவதற்கு நம்ம வந்து கலவைகளை வந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, இப்போ திண்மங்களை வந்து பிரிக்கிறது எப்படின்னு பாருங்கள். காந்த பிரிப்பு முறையில் வந்து பிரிக்கலாம். அதே வந்து கதிரடித்தல் அல்லது போரடித்தல் அப்படிம்பாங்க. அது மூலயமா இந்த மாதிரி பிரிக்கலாம். தூற்றுதல் முறையில் பிரிக்கலாம். சலிக்கிறது, கையால் தெரிந்தெடுத்தல், இந்த மாதிரி வந்து பொருட்களை வந்து பிரித்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஒரு கலவை அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரே தன்மையான துகள்களை கொண்ட தூய்மையற்ற பொருளை தான் வந்து கலவை தூய்மையற்ற பொருள்களை தான் வந்து கலவை அப்படின்னு சொல்லுவாங்க. கலவையின் பகுதி பொருட்கள் எந்த விகிதத்திலுமே கலக்கப்பட்டு இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ அதை தான் சொன்னால் பார்த்தீங்களா, எலுமிச்சை சாறு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு லெமன் ஜூஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் சக்கரை வந்து கம்மியாகவும் இருக்கலாம், அதிகமாகவும் இருக்கலாம். அப்போ ஒரு கலவையில் வந்து பகுதி பொருட்கள் வந்து எந்த விகிதத்திலுமே கலக்கப்பட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அதே மாதிரி சேர்க்கப்படும் அது அந்த அந்த லெமன் ஜூஸில் இருக்கு இல்லைங்களா, சர்க்கரையினுடைய அளவு அதிகமாக இருக்கலாம், அதே சமயம் நீரினுடைய அளவு இருக்கலாம், லெமன் ஜூஸினுடைய அளவு அதிகமாக இருக்கலாம். அந்த மாதிரி எது வேணாலும் அது அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கலவைகள் உருவாகுதுங்க அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு இயற்பியல் சேர்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இரண்டிற்கு மேற்பட்ட தனிமங்களை இணைக்கிறதுக்கு பேர் தான் கலவைன்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா 22 கேரட் தங்கத்தில் தாமிரம், தங்கம் மற்றும் காட்மியம் இதெல்லாம் இதெல்லாம் வந்து கலந்துருக்குது. சரிங்களா, இதே 24 கேரட் தங்கம் அப்படின்னா ரொம்ப சுத்தமான தூய்மையான தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட சேர்மங்களை இணைக்கிறதுக்கு பேர் தான் கலவை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எடுத்துக்காட்டாக சோடாவில் உள்ள நீர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடும் நிறமூட்டி இனிப்பு இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து சோடா நீர் அப்படிம்பாங்க. அப்போ அதுவும் ஒரு கலவை தான். அப்போ ஒரு தனிமம் மற்றும் ஒரு சேர்மத்தினை இணைக்கிறதுக்கு பேரும் வந்து கலவைன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ அயோடின் வந்து டிஞ்சரில் காணப்படும். ஆல்கஹாலில் உள்ள அயோடினும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கலவை தான். இப்போ இந்த மாதிரி கலவைகள் வந்து காணப்படுது. சரிங்களா, அடுத்த இது வந்து பொருட்களை பிரித்தல். இந்த பொருட்களை பிரித்தல் தான் அடுத்த டாப்பிக்காக பார்க்கலாம். இதோட இந்த பாடத்தை முடிச்சுக்கலாம். 2வது பகுதியில் பொருட்களை பிரித்தல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.